ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வினிஸ் ஹேர் கேர். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறது ஒரு சீக்ரெட்டான ஹேர் க்ரோத் ஆயில் தான். என்னோட ஹேர் க்ரோத்துக்கு இந்த ஆயில் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. இந்த ஹேர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக என்னோட ஸ்கேல்ப்பை நல்லா ஸ்ட்ரென்த் ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸ்கேல்ப் வீக்னஸை சரி பண்ணி ட்ரைனஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் முடி வளர்ச்சிக்கு தேவையான சத்தை கொடுத்தது வந்து எனக்கு கண்கூடாவே தெரிஞ்சுது. ரொம்ப சிம்பிளாக இந்த ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். பட் பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் இந்த ஆயிலை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது மூணு பொருள் தான். பட் அந்த 3 பொருளுமே நம்ம முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது ஹேர் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதாவது ஹேர் ஃபால் ரொம்ப அதிக அளவில் இருக்குது, ஸ்கேல்ப் ரொம்ப வீக்காக இருக்குது, டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்குது, ஹேர் பிரேக்கேஜ் இருக்குது அப்படின்னா கூட அதை சரி பண்ணுறதுக்கும் இந்த ஆயில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, தேவையான பொருள் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு முக்கியமான பொருள் வந்து பார்த்திங்கன்னா முருங்கை விதை எடுத்து வச்சுருக்கேன். அதாவது முருங்கை காய்க்குள்ளே இருக்கும்ல அந்த விதை தான் இது. இப்போ நிறைய முத்தின காயெலாம் வந்து இருக்கும்ல, அதை வந்து நீங்கள் அப்படியே காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை உடச்சி உள்ளேருந்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி விதை வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த முருங்கை விதையில் வந்து பார்த்திங்கன்னா omega-9 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிக அளவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸும் இதில் அதிக அளவில் இருக்குது. இது நம்மளோட ஒரு முடியையும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேரை நல்லா மாய்ஸ்சராக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹேர் பிரேக்கேஜ், மற்ற நிறைய ஹேர் ட்ரைனஸ் ப்ராப்ளம் இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு ரொம்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ஒரு 3-4 காய் எடுத்து அது உள்ளே இருக்க விதையை வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் நான் எடுத்து வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பம்கின் சீட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த பம்கின் சீட்ஸ் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா ஜிங்க், மெக்னீசியம், அதுக்கப்புறம் omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இதில் அதிக அளவில் இருக்குது. இது நம்மளோட முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பொருள். நீங்கள் வந்து இதை ஹேர் மாஸ்காக கூட ஊற வச்சு அரைச்சி கூட யூஸ் பண்ணலாம். ஆயிலாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப இன்னுமே பெனிஃபிட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஹேர் க்ரோத் நல்லாவே உங்களுக்கு ஃபாஸ்டன் ஆகிறத நீங்கள் வந்து கண்கூடாக பார்க்க முடியும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பம்கின் சீட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் நமக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீட் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஃப்ளாக்ஸ் சீட் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் கண்டென்ட்டும் நெக்ஸ்ட் விட்டமின் பி அண்ட் இ வந்து இதில் அதிக அளவில் இருக்குது. இது எல்லாமே நம்மளோட ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடியோட ரூட்ஸ், அதாவது வேரெல்லாம் ஸ்ட்ராங் ஆக்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நிறைய பேருக்கு முடியோட ரூட்ஸ் வீக்காக இருக்கிறதால தான் ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகியிருக்கும். இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனையும் சரி பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளாக்ஸ் சீட் ரொம்ப நமக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து நமக்கு தேவையானது செக்கில் ஆடின தேங்காய் எண்ணெய் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக செக்கில் ஆடின தேங்காய் எண்ணெயை நீங்கள் உங்களோட ஹேருக்கு ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் பெனிஃபிட் நமக்கு நல்லாயிருக்கும், ரெடிமேடாக நீங்கள் வாங்குகிற தேங்காய் எண்ணெயை விட. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300-400 ml அளவுக்கு கோகோனட் ஆயில் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு விதையும் சேர்த்துட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். லைட்டாக நீங்கள் ரோஸ்ட் பண்ணி கூட அதுக்கப்புறமா இதை அரைச்சிக்கலாம். ரொம்ப கறியை விட்டுடாதீங்க. வறுக்கிறப்போ லைட்டாக பார்த்து ஹீட் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவும் விடாமல் இதை ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடராக ஆகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ரொம்ப ஃபைன் பவுடர் ஆகிடுச்சுன்னா சில நேரம் கரிஞ்சிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அதை வந்து லைட்டாக ஹீட் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். ஸ்டார்டிங்லேயே சேர்த்துறாதீங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் எப்போ ஆயில் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, ரொம்ப அதிக அளவில் ஹீட் வச்சு ஆயில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ இது லைட்டாக ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுற வரைக்கும் கிட்ட நின்று இதை கலந்து விட்டுட்டே இருங்க. வச்சுட்டு நீங்கள் தூரமாக போயிட்டீங்கன்னா டக்குன்னு இது வந்து கரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கிட்ட நின்று இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. மேக்ஸிமம் ஒரு 15-20 மினிட்ஸில் இந்த ஆயில் ரெடி ஆயிடும். ஸோ கிட்ட நின்று கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிறது நம்மளுக்கு தெரியும். நல்லா ப்ரௌன் கலரில் இந்த ஆயில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறமா திரும்ப ஒரு டைம் நான் வந்து கலந்து விட்டுக்கிறேன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இதை ஹீட் பண்ணால் போதும், ஆயில் நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஆயில் நமக்கு நல்லா தேவையான அளவுக்கு கலரில் மாறிடுச்சு. ஸோ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுடுங்க. சூடாக இருக்கும் பொழுதே மூடி போட்டுறாதீங்க. தண்ணி விட்டுடுச்சுன்னா அது ஆயிலில் கலந்துரும். ஆயில் சீக்கிரம் கெட்டு போயிடும். நல்லா எண்ணெய் ஆறுனதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுடுங்க. மார்னிங் வந்து இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா அந்த பொடியெல்லாம் அடியில் தங்கி ஆயில் மட்டும் நல்லா தனியாக நமக்கு பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு கண்ணாடி பவுலில் இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறேன். தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா பாட்டிலில் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஊற்றி வச்சுக்கோங்க. கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும்.
இந்த மாதிரி இந்த பொடியோட ஃபில்டரில் அப்படியே நம்ம வச்சிடலாம். அந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா அது ஃபில்டர் ஆகி கீழே வந்துடும். ஸ்பூனோ ஏதோ வச்சுலாம் கலந்து விட்டுடாதீங்க, அதை அப்படியே விட்டுடுங்க, அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஃபுல் ஆயிலையும் நல்லா நான் ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஆயிலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போ யூஸ் பண்ணாலும் கொஞ்சமாக ஒரு 2-3 ஸ்பூன் இல்லை உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி ஒரு குட்டி பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு ஹாட் வாட்டரை வந்து வச்சுட்டு அந்த ஹாட் வாட்டருக்கு மேலே அந்த பாத்திரத்தை வச்சு லைட்டாக ஹீட் பண்ணுங்கள். ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஆயிலை யூஸ் பண்ணுங்கள். அப்போ பெனிஃபிட் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்போ எந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணாலும் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணும்பொழுது நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு இந்த பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த பிளட் சர்க்குலேஷன் நம்மளுக்கு ப்ராப்பராக இருக்குது அப்படின்னாலே நம்மளோட ஹேர் க்ரோத் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கேல்ப்பும் ரொம்பவே ஹெல்த்தியாக நம்ம மெயின்டைன் பண்ணலாம். இந்த கரெக்டான ப்ராசஸில் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா குறைஞ்சது 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் கூட இது கெட்டு போகாமல் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஏதாவது எசென்ஷியல் ஆயில் கூட இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 4 வாரம் தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுதே பெஸ்ட்டான ரிசல்ட் உங்களால் பார்க்க முடியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.